மதுரை அவனியாபுரத்தில் இன்னும் சில மணி நேரங்களில் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் முடிந்திருக்கின்றன. இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அவனியாபுரத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வாடிவாசல் எப்போ திறக்க இருக்கு? மதுரை அவனியாபுரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. ஏறத்தாழ 1118 நாட்களுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு தை 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு போனது. இந்த இடத்துல அந்த போட்டி நடைபெற்றது. அதற்கு பிறகாக தற்பொழுது 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. ஏறத்தாழ 1118 நாட்களுக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேரடியாக அந்த களக்காட்சியில பார்க்கலாம். நாம் இப்போது வாடிவாசல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாடிவாசலிலே இருந்து காளைகள் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாடிவாசல் முன்பாக இங்கிருந்து வாடிவாசல் இருந்து 15 மீட்டர் அளவிற்கு, அதாவது 15 மீட்டர் அளவிற்கு கொடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கு பின்புதான் அதுவரை பிடித்தால்தான் ஜல்லிக்கட்டு, அதாவது மாடுபிடி பிடிமாடு அல்லது காளை வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்களே பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவுல இங்கே கீழே பார்த்திருக்கலாம். அது கீழே காளைகள் மட்டுமல்லாது வீரர்களும் இந்த இடத்துல களத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது யாருக்கும் அடிபடாத வண்ணம் இங்கு தேங்காய் நார்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேங்காய் நார்கள் பார்த்தீங்கன்னா இது எதற்கு என்று பார்த்தோம்னா, இந்த இடத்துல விளையாடும் பொழுது காளைகளோ அல்லது வீரர்களோ கீழே விழுக ஏற்பட்டால் இந்த தேங்காய் நார்களை அவர்கள் மெத்தை இது பண்ணிருக்காங்க. ஒரு மெத்தை போன்ற அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது தவிர 2 அடுக்கு வேலி என்பது ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தை சுற்றிலும் கம்புகளால் கட்டி அந்த இடத்துல கம்பி வேலிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. காளைகள் எதுவும் வெளியே போய்விடாத அளவிற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல யாரும் பார்வையாளர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காகவும் 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை பொழுதிலே 4 மணிக்கெல்லாம் ஏராளமான பார்வையாளர்கள் அதிகம் வந்திருக்காங்க. பார்வையாளர் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் என அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று கூட மதுரை மாநகராட்சி ஆணையாளர், மாவட்ட ஆட்சியர் மட்டுமல்லாது மாநகர காவல் ஆணையாளர் ஒருங்கிணைந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின்படி இதை முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியை சரியாக 8 மணிக்கு துவங்கி மாலை பிற்பகல் 4 மணி வரை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் நேரடியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் விழா கமிட்டியின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்திலே முதல் ஜல்லிக்கட்டாக நடைபெறும். பொங்கலை முன்னிட்டு முதல் ஜல்லிக்கட்டாக நடைபெறும். அதற்கான ஒரு பூர்வாங்க பணிகளை தான் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். மிகவும் அதிக அளவில் பார்வையாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்நேரத்திற்கெல்லாம் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பார்வையாளர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். இந்த இடத்துல அவர்களுக்கான குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து துறையிலும் ஒன்றிணைந்து இந்த பாதுகாப்பான ஒரு ஜல்லிக்கட்டாக இதை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.